நீங்க அங்க போனீங்கன்னா இன்னும் கான்ட்ரவர்சி ஆகுமே. நீங்க அங்க தூத்துக்குடி துப்பாக்கி சூட்லயே பாத்தீங்கன்னா ஒரு நள்ளிரவுல அப்ப நடிகர் விஜயா பைக்ல இதெல்லாம் கட்டிக்கிட்டு போன ஒரு சம்பவம் ஆகட்டும், கள்ளக்குறிச்சியில ஹாஸ்பிட்டல் போனோம்னா அவ்வளவு கூட்டம் உள்ள திபுன்னு இறங்கி அதுல ஒரு கான்ட்ரவர்சி ஆயிடுச்சு. அதனால தான் இந்த வாட்டி வந்து இந்த இது சிவகங்கை திரும்பவனம் அஜித்குமாரை பார்க்க போனப்போ சைலண்டா திருச்சி வழியா போய் அது இது பண்ணிட்டு அதுக்கே அவ்வளவு கூட்டம் ஆயிடுச்சு. இப்ப நான் கிளம்பி வரப்போறாங்கன்னு சொன்னா என்ன ஆகும் பாருங்க. அது கட்டுக்கடங்க அது கூட்டமா மாறும். நீங்க அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல போய் அப்புறம் வந்து வந்த கூட்டத்தை வந்து கட்டுப்படுத்த முடியாம வேற அது ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஆயிடும். விஜய்க்கு இருக்கிற பெரிய பலமும் அதுதான், பலவீனமும் அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும். அந்த அந்த கொட்டுக்கிடங்க அந்த கூட்டம் தான் வந்து. ஏன்னா நீங்க நினைச்ச விஷயத்தை இப்ப இந்த மாதிரியான கேள்வி வரும் இல்லைங்களா, எங்க வெள்ளம் அவ்வளவு இதுவாச்சு அங்க போய் பார்க்காம அவங்கள இங்க வந்து கூப்பிட்டுருந்தீங்கன்னா பாதிக்கப்பட்டவங்களை நீங்க அவங்க ஏரியாவில் போய் பார்க்காம இங்க வந்து பனையூருக்கு வர வைக்கிறீங்களா? என்ன அர்த்தம்னா போய் பார்க்கறதுக்கு ரெடி தான், ஆனா வந்துட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? வந்து இப்பதான் காத்துக்கிட்டு இருக்காங்களே, வந்து ஏர்போர்ட்டே மாத்தி போக வேண்டியதா இருக்குது. விஜயே இப்ப அதுதான் பண்றாங்க டெக்னிக். நான் கேள்விப்பட்டது என்னன்னா எங்க சுத்தி இருக்கணும். ஏன்னா எங்க இருந்து தகவல் கசியறதுன்னா இன்னைக்கு ரொம்ப ஈஸியா ஆயிப்போச்சுல. நாங்க கோயம்புத்தூர் வராங்கன்னு சொல்லிட்டு அவர் பிளான் வந்து திருச்சி போறதாரு தான். கோயம்புத்தூர் போறேன்னு சொல்லிட்டு திருச்சிக்கு போயிடுறாப்லையா. வேற வழி என்ன பண்றது? வந்து அங்க பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இவர் வரான்னு சொல்லி ஒரு 100கணக்கான பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நிர்வாகிகள். வந்து அப்படி இருக்கிற ஒரு நிலைமைக்கு காரணம் என்னன்னா இன்னைக்கு ஒரு உச்ச நட்சத்திரம், பெரிய மாசுள்ள ஒரு நட்சத்திரம்